நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல இன்னைக்கு இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கனடா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து மோதுனாங்க. சரி, ரெண்டு டீமும் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு கோல் அடிப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கோல் அடிக்கல, செகண்ட் ஹாஃப்லயும் கோல் அடிக்கலங்க. இல்ல, கனடா ரொம்ப பாவம். எவ்வளவோ தடவை வந்து கோல் அடிக்க வந்துமே ஜஸ்ட் மிஸ்ல வந்து இதே மாதிரி மிஸ் ஆயிட்டே வந்துருந்துச்சு. என்னப்பா ரெண்டு பேரும் ரெண்டு ஹாஃப்லயுமே கோல் அடிக்காம இருக்காங்க, இந்த மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போகுமோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க கரெக்டா 91வது நிமிஷத்துல கனடா ஒரு கோலை வந்து அடிச்சாங்க. இதனால இந்த மேட்சை கனடா ரொம்ப ஈஸியா 1-0 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணனால கனடா வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல தோத்தனால சவுத் ஆப்பிரிக்கா ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு 3 மேட்ச் வந்து இருக்கு. இதுல மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து பிரேசில் கூட வந்து மோதுறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி பெராகுவே கூட வந்து மோதுறாங்க. அப்புறம் வந்து நெதர்லாந்து மொராக்கோ கூட வந்து மோதுறாங்க. இப்ப இந்த 3 மேட்ச்லயும் யாரு வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க, யாரு வந்து வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்பதாங்க ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்ட் ஆஃப் 32ல ஒவ்வொரு மேட்சுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்க போகுது. ஏன்னா ஏதாவது ஒரு டீம் சின்ன தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவங்களோட வேர்ல்டு கப் கனவே முடிஞ்சு போயிடும். ஏன்னா அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணா மட்டும்தான் அவங்களால அடுத்த ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். மேட்சை தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. அதனால கண்ணும் கருத்துமா எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா 48 டீம் விளையாண்டனால ரொம்ப மேட்சஸ் அதிகமாகி வதன்னு ஆயிப்போச்சுங்க. அதனால அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. இப்ப ரியல் கேம் இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு மேட்சும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது. இதுல எல்லா டீமும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.